பிழையான தொடரை கண்டறிக. காளைகளை பூட்டி வயலை உழுதனர். இது கரெக்ட். மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர். இதுவும் கரெக்ட். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதில் காலை அப்படிங்கிறது குண்டுலா வரணும். காலைக்கு மனம்க்கு 3 சுழினா வரணும். நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இது கரெக்ட். செகண்ட் கொஷின், வினைமுற்றுக்களின் வகைகளோடு பொறுத்துக. அழிந்தது தீமை. அழிந்தது தீமை அப்படிங்கிறது ஒரு குணப்பெயர், அதாவது பண்பு பெயர். தீமைங்கிறது பண்பு பெயர் தானே. அப்போது குணப்பெயர் தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஏக்கு 3. அற்றது பிறப்பு. பிறப்பு அப்படிங்கிறது தொழிற்பெயர், அது ஒரு தொழிற்பெயர். பிறப்பு, இறப்பு, வாழ்க்கை இதெல்லாமே தொழிற்பெயர். அப்போ ஆப்ஷன் பிக்கு 4. நல்லது கை. கை அதாவது கை, இலை, கிளை இதெல்லாமே சினை உறுப்புகளை குறிக்குது. அதனால் இது சிக்கு 1. குளிர்ந்தது நிலம். நிலம் அப்படிங்கிறது ஒரு இடம், இடம்ங்கிறங்காட்டி இடப்பெயர். செற்றம் அப்படின்னு என்னென்னா பகைமைன்னு அர்த்தம். அதுக்கான மீனிங் பகைமை. அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் எது? கேண்மை. கேண்மைனா நட்பு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வன்மை அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க வன்மை கொடை. கொடை இருக்கும்ல, அதாவது கொடுப்போம்ல, அதை சொல்கிறது தான் கொடை. இதே இந்த வன்மை அடுத்து சியில் இருக்க வன்மை வலிமை. ஃபோர்த் ஒன், பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. எதிர்கால பெயரச்சம். எப்படின்னா பாடும், இனிமேல் தானே பாட போகிறாங்க, அப்போ பாடும் பாடல்ங்கிறது எதிர்கால பெயரச்சம். நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்த்திணை வினையால் அணையும் பெயர். இதில் என்ன சொல்லிட்டாங்க? நடங்கிற வேர்ச்சொல்ல உயர்த்திணை சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நடந்தது, நடப்பது. ஆப்ஷன் ஏயும் பியும் கிடையாது. நடப்பவை அதுவும் கிடையாது, ஏன்னா அது உயர்த்திணை இல்லை. இது மூணுமே அக்ரிணையை குறிக்கிறது. அது நடந்தது, நடப்பது, அது நடப்பது அப்படின்னு எதை சொல்கிறதுன்னா அக்ரிணையை தான் குறிக்குது. நடந்தவன் அப்படிங்கிறது மட்டும்தான் வினையால் அணையும் பெயர், உயர்த்திணை. வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறி. வை, வைத்த, வைத்து. வைத்த அப்படிங்கிறது பெயரச்சம். வைத்து அப்படிங்கிறது வினையச்சம். வைத்தது அப்படிங்கிறது கிடையாது, அது முற்று, வினைமுற்று. அப்போ ஏவல் வினைமுற்று எதுன்னா வைத்தாள். வை, வைத்தாள் அப்படிங்கிறது தான். டெல்லி. ஆப்ஷன் டி. சிக்ஸ்த் ஒன். அடுத்து செவன்த் ஒன். கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்து தான் சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். இப்போ ஏ காரணம் என்ன சொல்றாங்கன்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக பிறவற்றை சுட்டுகிறது. இது தப்பு. ஆப்ஷன் ஏ. கூற்று சரி, காரணம் தவறு. ஏன்னா சுட்டெழுத்துக்கள் என்னன்னா ஆ, இ, உ இது 3 தான் சுட்டெழுத்துக்கள். இதில் ஏ, யா, ஆ, ஓ, ஏங்கிறது வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் மொத்தமாக 5 இருக்குது. சுட்டெழுத்துக்கள் மொத்தமாக 3 இருக்குது. நம்ம சேனல்லேயே அதை பற்றின வீடியோவும் இருக்கும், பார்க்காதவங்க பாருங்கள். அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன இதுதான் சுட்டு சொற்கள். ஆ, இ, ஊன்னு பார்த்தோம்ல. இப்போ பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்காங்க, அதை அவங்கள குறிக்கிறதுக்கு ஈ யூஸ் பண்ணுவோம். இதே தூரத்தில் இருக்கிறவங்கள குறிக்கிறதுக்கு ஆ யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அண்மை சுட்டுன்னு சொல்லுவாங்க. அண்மை சுட்டுனா பக்கத்தில் இருக்கிறவங்கள குறிக்கிறதுக்கு ஈ யூஸ் பண்ணுறோம்ல, அது அண்மை சுட்டு. இதே தூரத்தில் இருக்கிறவங்கள குறிக்கிறதுக்கு இது பண்ணுற சேய்மை சுட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஆன்னு யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறவங்கள மென்ஷன் பண்ணுறதுக்கு ஊ யூஸ் பண்ணுவோம். இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, ஊ வந்துள்ளது. இது கரெக்ட் தான். 9th ஒன். பொருந்தாத இணையை கண்டறி. இது இணை எழுத்துக்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இணை எழுத்துக்கள் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக வரும் உயிர் எழுத்துக்களில். மெய் எழுத்துக்களில் கசட தபர அப்படின்னு மேலே எழுதிட்டு கீழே ஞான நம்மன்னு எழுதிங்கன்னா அதுக்கு நேராக இருக்கிறது தான் மெய்யெழுத்தோடைய இணை எழுத்துக்கள். இதில் ஐ அப்படிங்கிறதுக்கு ஆ அப்படிங்கிறது இணை எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, ஐ கிடையாது. ஐக்கு ஈ தான் இணை எழுத்து. இதே அவுக்கு ஊ இணை எழுத்து. குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறி. கணம், காணம். ஃபஸ்ட்டு கணம் அப்படின்னு என்னென்னா கூட்டம், கூட்டத்தை சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு கணம். காணம் அப்படின்னா பொன். காணம் அப்படின்னா பொன். கானகம்ல 2 சுழினா வருதுன்னா கானகம், சாரி கனகம். கனகம் அப்படிங்கிறதுல 2 சுழினா வருதுன்னா அது பொன் தான் மீன் பண்ணும். 11th ஒன். சரியான விடை குறிப்பை தேர்க.
தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. இது வந்து ரெண்டுமே தப்பு தான். ஏன்னா தந்த பலகைக்கு இப்பு போட்டிருக்காங்களா, தந்த பலகை அப்படின்னா தந்தத்தால் ஆன பலகை அப்படிங்கிறத இதுக்கான மீனிங். தந்தத்தால் ஆன பலகை அப்படிங்கிறத இதுக்கான மீனிங். அப்போ இந்த ரெண்டுமே தப்பு தான். பின்வனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்களை தேர்க. அங்கு கேட்டேன், அங்கு கேட்டேனுக்கு இக்கு புள்ளி வச்சுருக்காங்களா, அதுதான் கரெக்டு. கீழே ஆப்ஷன் பியில் புள்ளி வைக்கல, அது தப்பு. அடுத்து இங்கு பேசாதே அப்படிங்கிறதுக்கும் இப்பு வைக்கணும், புள்ளி வைக்கணும். ஆனால் அவங்க வந்து புள்ளி வைக்கலை, அதனால் இங்கு பேசாதேங்கிறது தப்பு தான். அங்கு இங்கு அப்படி அங்கு இங்கு எங்கு அதை அந்த அப்படின்லாம் வந்துச்சுனாலே புள்ளி வரணும். 13th one. காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி. இது வந்து அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஆ வரும், அதுக்கப்புறம் கா சா சே, சாலே சே வரிசை இருக்கு, தா மு வா, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இப்போ காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இதெல்லாமே வந்து குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரதை குறிக்கிறது தான் இதெல்லாமே. இதே வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து என்னென்னு சொல்லுன்னா கலங்கு அம்மானை ஊசல் வரும். இதே ஆண் குழந்தைகளுக்கு என்னென்ன வரும்னா சிற்றில் சிறுபறை சிறுத்தீர் 3 எக்ஸ்ட்ரா வரும். இந்த 7மே வந்து ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் சேம் தான். இந்த கடைசி 3 மட்டும் மாறும். பிழை திருத்துக. கூற்று. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. இப்போ வந்து ஒரு ஓர் அப்படிங்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு ஓர் மாற்றுவோன்னா, இப்போ வந்து உயிரெழுத்து வருது அப்படின்னா அந்த இடத்துல முன்னாடி ஓர் தான் போடணும். இதே மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்படின்னு போடுவோம். இப்போ இங்கே வந்து அணில் அப்படிங்கிறது ஆங்கிறது வந்து உயிரெழுத்து, நம்ம ஓர் தான் போடணும். ஓர் அணில் மரத்தில் ஏறியது. இல்லைன்னா ஒரு மரம், இதே வந்து மரத்துக்கு ஒருன்னு போடணும்னா ஒரு மரம்னு தான் வரணும். ஏன்னா அது வந்து மரம்ங்கிறது மாங்கிறது மெய்யெழுத்து, அதனால் அங்கே வந்து ஒரு தான் போடணும். உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும், அதுதான் காரணம். அப்போ இந்த காரணம் வந்து சரிதான், கூற்று வந்து தவறு. ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. தேவக்கோட்டை அப்படின்னா தேவோட்டை, தேவக்கோட்டைனா தேவோட்டை. கோயம்புத்தூர் கோவன்புத்தூருங்கிறது கோயம்புத்தூர் சொல்கிறது தான். அப்போ வந்து கோவன்புத்தூருக்கு கோவை, கோயம்புத்தூருக்கு கோவை தானே சொல்லுவோம். பூந்தமல்லி அப்படிங்கிறது வந்து பூனமல்லி. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பூவிருந்தமல்லி அப்படின்னு போட்டிருந்தாங்க. பூந்தமல்லி, பூனமல்லி, பூவிருந்தமல்லி. சோழநாடு சோநாடுன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. தாரணி அப்படின்னா தாரணி அப்படின்னா வந்து பூமி உலகம், அதை சொல்கிறது தான் வந்து இரு பொருட்கள். ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருள் என்னன்னா, மீமிசை அப்படின்னா மீனா மேல்னு சொல்லுவாங்க, மீமிசைனா மேல் பகுதி. மீமிசை அப்படிங்கிறது வந்துட்டு மேல் பகுதி. பொருந்தாத சொல்லை கண்டறிதல். முரல் வகுளி வாழை வியாழம். இதில் வந்து முரல் வகுளி வாழை அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மீன் வகை, மீன் பெயர்கள் இதெல்லாமே. முரல் வகுளி வாழை. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து இந்த வாழை லா வேறுபாடில் இந்த லா, எந்த லா வந்து மீனுக்கு வரும், எந்த லா வந்து இதே வந்து வாழையில் வந்து தமிழுக்கு போடுற லா போட்டோம்னா வாழை மரம், இதே குண்டுலா போட்டோம்னா இளம்பெண், அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த வாழை போட்டால் தான் மீன், இந்த லா போட்டால் தான் மீன். முரல் வகுளி வாழை இது வந்து மீன் வகையை சேர்ந்தது. வியாழம் அப்படிங்கிறது மட்டும் வேற. ஆட். 19th one. நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கழக தமிழ் அகராதி 1964. பவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925. வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனைன்னா மொத்தமாக 70 இருக்காமா. இதே கொஸ்டினை கூட நம்ம மாற்றி கேட்கலாம். அவங்க நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனைனா 42. இதே வந்து தமிழ் அகராதி, கழக தமிழ் அகராதி எப்போ வந்து வந்திருக்கும்னா 1964 வந்திருக்கு. பவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925 வந்திருக்கு. வெற்றி தமிழ் அகராதி 1992 வந்திருக்கு. இதெல்லாம் கூட கொஸ்டினாக கேட்கலாம். அப்போ நம்ம இதுவும் படித்து வச்சுக்கணும். தொல்காப்பியர் குறிப்பிடுறது எத்தனைனா 40 தான். ஓரெழுத்து ஒரு மொழி 40 இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. 20வது ஒன்று. உறவோர் ஆயின் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. இதில் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இப்பாடல் வரிகளில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுகன்னு சொல்கிறாங்க.
உறவோர் மடவம் இதுதான் ஆப்போசிட். உறவோர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா வலிமை இல்லாட்டி அறிவு. இந்த 2 மீனிங் இருக்குது. இதில் எது சொல்லியிருக்காங்களா அறிவு பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மடவம் அப்படிங்கிறது அறியாமையை பற்றி சொல்லியிருக்குது, அறிவில்லாதது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 21 ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடம் பயன்படுத்த வேண்டிய நிறுத்த குறியீடு வந்து முக்காற்புள்ளி. முக்காற்புள்ளினா 2 காலன் வைப்போம்ல, மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி, அதுதான் முக்காற்புள்ளி. 22 பொறுத்துக. சாந்து அறை. குருவி அப்படிங்கிறது ஓப்பு. சுனை அப்படிங்கிறது வந்துட்டு குடை. அருவி அப்படிங்கிறது இழிதல். சாந்து அப்படிங்கிறது அறை, குருவி அப்படிங்கிறது ஓப்பு, சுனை அப்படிங்கிறது வந்து குடை, அருவிங்கிறது இழிதல். புல் ஒளிமரபு. புல் என்ன பண்ணணும்னா சிமிழ்க்கும். புல் வந்து சிமிழ்க்கும். இதெல்லாமே புது கொஷின். குரூப் 4 2025 நடந்தது அந்த கொஷின் பேப்பர் இது. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. கண்ணன் நேற்று வருவான். வருவான்னா தப்பு. வந்தான் அப்படின்னா அது முடிஞ்ச காலம், தப்பு. கவின்மொழி வருவாள். கவின்மொழி வருவாள். பூமி சுழல்கிறது. வருவாள்ங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ பூமி சுழல்கிறது, இதுதான் நிகழ்காலம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 25 யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். இது வந்து தப்பு. யானைகள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஓடியதுன்னு வரக்கூடாது. ஓடின அப்படின்னு தான் வரணும். தான் வரணும். ஓடின அப்படின்னு வரணும். யானைகள் விரைந்து ஓடின. ஏன்னா நிறையா இருக்குது அப்படிங்கும்போது, பன்மையாக இருக்குது அப்படிங்கும்போது ஓடின அப்படின்னு தான் வரணும். இதே வந்து ஒரே ஒரு யானை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஓடியதுன்னு வரலாம். யானை ஓடியது. இப்போ யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அதுன்னு வரக்கூடாது. நெக்ஸ்ட் கொஷின். பிறவினை தொடரை கண்டறிக. இது அன்பு பாடல் பாடினான் அப்படிங்கிறது தன்வினை. கவின்மொழி திருக்குறள் கற்றால் அப்படிங்கிறது தன்வினை தான். அடிகள் மறை ஓதினார், அதுவும் தன்வினை தான். பிறவினை அரசன் மாலையை அணிவித்தார். இன்னொருத்தங்களுக்கு செய்கிறாங்களா, அதுதான் வந்து பிறவினை. அணிவித்தான். எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாக மாறும் வினை எப்போது நிகழும்னா செய்வினை செயப்பாட்டு வினையாக மாறும்போது வரும். செய்வினை செயப்பாட்டு வினை. இரண்டாம் வேற்றுமை என்னது? தான் இரண்டாம் வேற்றுமை. வந்து முதல் வேற்றுமையா பேரா வரும்போதும், இதே வந்து முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகும். முதல் வேற்றுமையில பெயர் மட்டும்தான் இருக்கும். அது வந்து மூன்றாம் வேற்றுமைனா ஆள்னு முடியும். ஆள்னு மாறும்போது, அவர்களால் அப்படின்னு மாறும்போது செய்வினை செயப்பாட்டு வினையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு அன்பு பாடலை பாடினான் அப்படின்னா, அன்பு பாடலை பாடினான்னா அந்த பாடல் அப்படிங்கிறது முதல்ல வந்துடும். பாடல் அன்புவால் பாடப்பட்டது. அப்போ அந்த முதலாக இருக்கிறது வந்து மூணாவது வேற்றுமையோடு சேர்ந்து வரும். எப்படின்னா அன்புவால் அப்படிங்கும்போது ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை. அப்போ அன்பு பாடலை பாடினானுங்கிறது பாடல் அன்பால் பாடப்பட்டது அப்படிங்கிறது மாறிடும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 27க்கு ஏ. ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. வரலாற்றில் இதில் நம்மளுக்கு வரலாற்று தெரிஞ்சிருக்கணும். பிரிட்டானியா அரசு அலுவலகத்தை தான் ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஹால் என்று சொல்லுவாங்கன்னா பிரிட்டானியா அரசு அலுவலகத்தை சொல்லுவாங்க. இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. டார்க் ஃபைபர் அப்படின்னா இருட்டு இலை அப்படின்னு சொல்கிறாங்க. டெமான் அப்படின்னா பின்னணி நிரல். டார்க்கெஸ்ட் மிகு இருள்மை, ரொம்ப இருளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டார்க்கெஸ்ட் அப்படின்னா ரொம்ப இருளாக. டென்சிட்டினா அடர்த்தியை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது 31 புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல்லை தருக. புவியியலில் அட்வான்ஸ் அப்படின்னா கடற்கரை இயக்கமாமா. அட்வான்ஸ் அப்படின்னா கடற்கரை இயக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்து 31 ப்ரீ சென்சார்ஷிப். ப்ரீனா முன். அப்போ இதில் ஆப்ஷனில் முன் எங்கே இருக்குது? செகண்ட் ஒன் இருக்குது. அப்போ வந்து ஏதான் ஆன்சர் நம்ம பண்ணிடலாம். பொசஷன் அப்படின்னா உடைமை. பொசிஷன் அப்படிங்கிறது உடைமை, தன்னுடையது அப்படின்னு சொல்லி இருப்பாங்களா, அதுதான் உடைமை. ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீடனுபோகம். ப்ரிஸ்கிரிப்ஷன்னா நீடனுமோகம். ப்ரீமியம் தான் முனைமம். அடுத்தது வெட்ரன் அப்படின்னா திறனாளர். கிளேஷியர் அப்படின்னா பனியாறு.
தனிமரம் காடாதல் ஆசையும் அழிவும் இது இல்லை. தீயவரை தண்டித்தல் அதுவும் இல்லை. நட்பை பெருக்குதல், பகையை நீக்கணும். தனிமரமாக இருக்கக்கூடாது, பகையை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அளக்கொண்டையெல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இந்த குறள் உணர்த்துறது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அளக்கொண்டையெல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. ஊராருடைமைக்கு பேயாய் பரவாதே, மற்றவங்களோட பொருள் மேலே ஆசைப்படாத அப்படிங்கிறது தான் இந்த குறளோடைய மீனிங். 36th one, மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறி. அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம். ஈரொட்டு அப்படின்னா உறுதியின்மை. கைகூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல். அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். இந்த வார்த்தையை கேட்கும் போதே பெருங்குழப்பமாக தான் இருக்குது. அடரடி படரடி பெருங்குழப்பம். அகட விகடம் இது ஒரு தந்திரம் மாதிரி ஒரு சொல்லாக தானே இருக்குது, அதனால தந்திரம். கைகூடுதல்னா சித்தி அடைதல், கிடைக்கிறது. மரபு தொடரை எழுதுகன்னு சொல்லி. காட்டில் சிங்கம் என்ன பண்ணால் முழங்கும். சிங்கம் முழங்கும். யானை பிளிரும். அடுத்து 38, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறி. அலை ஓய்ந்த கடல் போல அமைதியாக இருக்குது. அடியற்ற மரம் போல அப்படின்னா வீழ்தல். அடியற்ற மரம் வீழ்தல். அடி இல்லைன்னா வீழ்ந்துருவோம்ல. மத்தில் அகப்பட்ட தயிர் போல உடைஞ்சி போகிறது. மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல நடுங்குதல். உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. உகிர் அப்படிங்கிறது நகம். அப்போ நகைச்சுற்று சொல்கிறாங்க. 40th one, கால் புக் அப்படின்னா மறுகவனிப்பு பதிவேடு. ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர், பதிவேடு வழங்கு குறிப்பேடு. பாப்பர்சூட் ரெஜிஸ்டர் அப்படின்னா வரியர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர், செம்மைப்படி பதிவேடு. அடாரிங் அப்படின்னா போற்றுதல். தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா பிரெஞ்சு மொழியிலிருந்து. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் இப்படி கூட கேட்கலாம். இந்த மாதிரி பிரெஞ்சு மொழியில் உள்ள காம்ரேட் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சொல்ல தெரியணும். தோழன். இல்லாட்டி பிரெஞ்சு மொழியில் தோழன் அப்படின்றதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா காம்ரேட் தோழன், பிரெஞ்சு மொழி. தாராபாரதி அவர் எழுதினது ஆசிய ஜோதி கிடையாது. ஆசிய ஜோதி எழுதினது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. முடியரசன் வீரகாவியம் அது கரெக்ட். முடியரசன் வீரகாவியம் தான் எழுதியிருக்காரு. இதய ஒளி யார் எழுதினார்னா ரசிகமணி எழுதியிருப்பாங்க. ரசிகமணி இதய ஒளி. விரல் நுனி இதே இன்ப ஒளின்னு ஒன்று இருக்கும். இன்ப ஒளி யார் எழுதினாங்கன்னா அண்ணா எழுதியிருப்பார். விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படிங்கிறது தாராபாரதி எழுதியிருப்பாங்க. புட்கை என்ற சொல்லின் பொருள் என்னன்னா குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தான் நம்ம தேவநேய பாவனர். இவர் மேக்சிமம் அந்த சொல் அதை பற்றி வந்ததுனால இவராக தான் இருப்பார். அது உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனர். கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தில் கூட இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டங்கத்திரி தான் இதில் இடம்பெறாதது. சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவற்பூ, ஏலம், லவங்கம். மொத்தமாக 6 இருக்கும். பேர் தான் ஏலாதி அப்படின்னா 7ன்னு போட்டுறக்கூடாது. மருந்து பொருள் 6 இருக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவற்பூ, லவங்கம், ஏலம். மொத்தமாக 6 பொருட்கள் இருக்கும். பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூல் தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறது திருக்குறள். இதில் ஆப்ஷன்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க. தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறது திருக்குறள். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. ஆமாம், ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு போல உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. இதே செல்வங்களுள் சிறந்த செல்வம் எதுன்னா அருட்செல்வம்னு கொடுத்துருப்பாங்க. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்லுபவர் வல்லவர். கற்றவருள் மிகவும் கற்றவராக யார் மதிக்கப்படுவார்னா தாம் கற்றதை மற்றவங்களுக்கு தெளிவாக சொல்கிறவங்கள தான் கற்றவருள் மிகவும் மதிக்கப்படுபவர். அவங்க தான் கற்றவராக மதிக்கப்படுவது. தகுதியான் வென்றுவிடல் இது பொறையுடைமையில் இருக்கும். தகுதியான் அப்படின்னு இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா பொறுமை.
விரிந்தது, விரித்தது, விரிந்தது. மாலை நேரத்தில் இதழ்கள், பூவின் இதழ்கள், அல்லியின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகை விரித்தது. இது ரிப்பீட்டடாக கேட்குறது தான். பூவின் இதழ் வந்து விரிந்தன, பூவில் இதழ் வந்து விரிந்தது, மயில் தோகை வந்து விரித்தது. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். 2 சொற்களுக்கும் இடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டுமாமா. 53க்கு ஆன்சர். அடுத்தது இதில் எது தமிழ் சொல்லை கண்டறிய சொல்கிறாங்க. காதி, சாவடி, சாம்பார் இதெல்லாம் இல்லையாமா, வேற மொழி சொல்லாமா. உடுக்கை, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? உடுக்கை இழந்தவன் கைப்போலே ஆங்கன் இடுக்கன் களைவதாம் நட்புன்னு சொல்லி திருக்குறள் இருக்கும். அப்போ உடுக்கை அப்படிங்கிறது ஒரு தமிழ் சொல் அப்படின்னு எடுத்துக்கலாம். காதி, சாவடி, சாம்பார் அப்படிங்கிறதெல்லாம் பிறமொழி சொற்கள். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். காதி, சாம்பார், சாவடி இதெல்லாம். திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? போர்ச்சுகீசிய மொழி வந்துட்டு 6 கலந்துருக்காமா. போர்ச்சுகீசிய மொழி 6, தெலுங்கு மொழி வந்து 34 கலந்துருக்கு. அரபு, பாரசீகம், இந்துஸ்தானி இது எல்லாத்தையும் சேர்த்தே 411 கலந்துருக்காமா. அரபு, பாரசீகம், இந்துஸ்தானி. அரபு, பாரசீகம், இந்துஸ்தானி 411. ஆங்கில மொழி 486 வந்து கலந்துருக்கு. இதை கூட அடுத்த எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஆங்கில மொழி வந்துட்டு எவ்வளோ கலந்துருக்கு? தமிழில் கலந்துருக்கு அப்படின்னா 486. 486. பெயரெச்சங்களின் வகை அறிதல். நிகழ்கால பெயரெச்சம். நிகழ்கால பெயரெச்சம்னா எது? ஓடுகிற குதிரை அப்படிங்கிறது. இது உடன்பாட்டு பெயரெச்சம்னா பாசிட்டிவாக இருக்கிறது. இப்போ அறிந்த பையன் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்குப்பா, அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு என்னென்னா ஒரு பண்பை சொல்கிறது வந்து குறிப்பு பெயரெச்சம். இன்னொன்று என்னென்னா காலத்தை காட்டாது. அப்போ அறியாத குழந்தை, அறியாத அப்படிங்கிறது வந்து டைமை காட்டலை, அதனால் வந்து அறியாத குழந்தைங்கிறது குறிப்பு பெயரெச்சம். ஈர்க்கெடாத பெயரெச்சம்ல இல்லாத பொருள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன், அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓலக்கம் அதனுடைய வேர்ச்சொல் என்ன? ஓல். அணிகம் அப்படின்றது ஊர்தியாமா. 3 சுழினா போட்டிருந்தா அது ஊர்தி. இதே அணிகம்னு கொடுத்துருந்தோம்னா படையிலோர் அளவு. அணிகம்னா படையிலோர் அளவு. இது 2 சுழினா போட்டிருந்தோம்னா சிவிகையாமா. அணிகம்னா சிவிகை, சிவிகை. அணங்குனா காமன். கூற்று. வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, யா, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் எனவும் குறிக்கலாம். இது வந்து கரெக்ட் தான். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் இருக்குது. உயிரெழுத்துக்கள் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக இருக்குது. கரெக்ட் தான். மறுப்பு அப்படிங்கிறது என்னென்னா 61st மறுப்பு அப்படிங்கிறது யானையுடைய தந்தத்தை சொல்லலாம், இல்லாட்டி கொம்புன்னு கூட ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க. விறகு அப்படின்னா வந்து தந்திரமாமா. விறகு தந்திரம். மருகன் அப்படின்னா வழிவந்தோன். மருகன் அப்படின்னா வழிவந்தோன். சீரடினா சிறிய அடி. அடுத்து 62nd மானி. ஃபஸ்ட்டு 3 சுழினா வந்திருந்ததுன்னா அது குள்ளனாமா. மானி குள்ளன். 3 சுழினானா குள்ளன். 3 சுழினானா குள்ளன். இதே இந்த 2 சுழினானா மாமனாமா. மாமன். மானி அப்படின்னாலே மாமன். மாமன் மாலன், சாரி மாமன் மானி. கனகம் அப்படின்னா வந்துட்டு படையாமா. கனகம் அப்படின்னா படை. இந்த 2 சுழினா போட்டால் பொன். ஓகே. அடுத்தது பலா அருமை. பலாவருமைன்னு வரும். பலாவருமை. கங்கௌகம். கங்கா கூட்டல் ஓகம். கங்கௌகம் கங்கா கூட்டல் ஓகம். கோரல், கொள்ளுதல் இதெல்லாமே அடுதல் அப்படின்ற பொருள் தரும். போன்ற பொருட்கள் வந்து தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறினா அடுதல். கோரல், கொள்ளுதல் அப்படிங்கிறது. பறவை, பூ, நீக்கம், அழிவு இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா வி. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் பறவைனா வி. பூவோடைய நிலையில் ஒன்று வரும். வீனா வாடின நிலை வந்து வீன்னு தான் சொல்லுவாங்க. நாட்டின் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் என்னன்னா நீரவர். குதிர்தல் அப்படின்னா அதுக்கு வந்து படிதல் அப்படிங்கிறத மீனிங். ஆமாம், குதிர்தல் படிதல். எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. இதுதான் கரெக்ட். எலும்பி இருக்க வேண்டுவன ஃபர்ஸ்ட் லா இந்த லூ வரணும். எலும்பி அதே எலும்பி தான் வரணும். இனிதாக தோன்றும் அழகு. மலை. மலைனா வெற்பு, சிலம்பு, பொறுப்பு இதெல்லாமே மலை தான் சொல்லுவாங்க. குன்றுனாலும் மலை தான். களி. களி இந்த களி வந்துட்டு போர்.
கலித்தொகை இருக்குல்ல, அது ஃபுல்லாமே போர் பற்றி தானே இருக்கும். அந்த களி தான். அந்த களி போட்டாங்கன்னா போர், இந்த களி போட்டாங்கன்னா மிகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இன்னொரு இன்னொரு லீ இருக்கும்ல, அந்த லீ போட்டாங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன. கரெக்டு தான் இது. ஒரு எழுவாய் வந்து பல பயனிலைகளை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்துட்டு அரைப்புள்ளி இடணும். எப்படின்னா கபிலர் பாரியை கண்டார், பார்த்துட்டு கபிலர் புகழ்ந்து பாடினார், கபிலர் பரிசு பெற்றார். இதெல்லாமே கபிலரை பற்றி தான் சொல்கிறது. ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இதில் வந்து சரியான இடத்தில் கால் புள்ளி வைக்க சொல்கிறாங்க. ஆசிரியர் புகழியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். வந்து இது வந்து வினையச்சத்துக்கு பக்கத்தில் கமா வரணும். எப்பவுமே வினையச்சம் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் கமா வரணும். 74th ஒன். விலங்குகள் இளம்பெயர். நவ்வி அப்படின்னா மரியாமா. இதே நவ்விங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா மான். நவ்வியோட மீனிங் வந்து மான். அதனுடைய இளமை பெயர் எதுனா மரி. குதிரைக்கும் மரி தான் வரும். குதிரையோட இளமை பெயர் என்ன வரும்னா மரி தான் வரும். முதலை அப்படிங்கிறது பார்ப்பு, உடும்பு அப்படிங்கிறது ஓந்தி, சினை பெயர் மீனுக்கும் கெண்டைக்கும் சினைன்னு சொல்லுவாங்க. மீனுக்கும் கெண்டைக்கும் சினைன்னு சொல்லுவாங்க. கெண்டை மீன் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு மீன் கெண்டைக்கு சினை. புள்ளின் உறுப்பை கண்டறிக. புள்ளின் உறுப்பு ஓலையாமாப்பா. அடுத்து 76. அக்ரிணை தொடரை கண்டறிக. அக்ரிணைன்னு இதில் எது? மக்கள் அப்படிங்கிறது உயர்த்திணை, மாணவர்கள், ஆசிரியர்கள், இதில் மூணுமே வந்துட்டு உயர்த்திணை தான். மலர்கள் தான் அக்ரிணை. அக்ரிணைனா என்ன? உயிரில்லாத பொருள், இல்லாட்டி வந்து விலங்குகளை பற்றி சொல்கிறது. விலங்குகள், பறவைகள் அதை பற்றி சொல்லுதுன்னா அது வந்து அக்ரிணை. உயர்த்திணைனா உயிருள்ள மனுஷங்களை சொல்கிறது. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை இது. அவர் கோயிலுக்கு சென்றனர். அவர் கோயிலுக்கு சென்றார் தான் வரணும். மரம் முறிந்து விழுந்தது அப்படின்னு வரணும். ஏன்னா ஒரே ஒரு இது தானே சொல்கிறாங்க. பன்மையை குறிக்குது. மரங்கள் அப்படின்னா விழுந்தனன்னு வரலாம். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. கரெக்டு தான். இருந்தது. விடாமுயற்சி இருந்தது. சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். இது தப்பு தான். கீழ்காணுபவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. ஆப்ஷன் டி அம்மவாலி அப்படிங்கிறது தான் இடைச்சொல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புல மேவி. விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புல மேவி. ஆங்கரேஜ்னா ஊன்றுதலை. ஆங்கரேஜ்னா ஊன்றுதலை. மோனோபொலி கண்ட்ரோல்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அபுலியா அப்படின்னா வந்துட்டு மன உறுதி குறைபாடு. இதே வந்து அபுலோமேனியான்னு ஒன்று இருக்கும். அபுலோமேனியானா மனநோயின்னு சொல்லுவாங்க. அபுலோமேனியா இது கேட்ட கேள்வி தான். அபுலோமேனியானா மனநோய், அபுலியானா மன உறுதி குறைபாடு. அகோமியா அப்படின்னா வந்துட்டு தலைவலுக்கை. ஆப்சஸ் அப்படின்னா சீழ்கட்டி. அலோஃபீஷியா யூனிவர்சலிசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உடல் வலுக்கை. ஆப்ஷன் பி. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவதுன்னா குற்றால அருவி. இதை நம்ம ரீட் பண்ணி இதை ஆன்சர் பண்ணணும். குற்றால அருவி. அடுத்தது இது நம்ம ரீட் பண்ணி படிக்கணும், ஆன்சர் பண்ணணும். கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருந்தாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிக. இதில் மேலேயே அதிகபட்சம் 10 விருந்தாளர்கள். லாஸ்ட் லைன் 10 பேர் கொடுத்துருக்காங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா அப்படின்னா குறைந்து மதிப்பிட வேணாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆள் சிறுசாக இருந்தாலும் நல்ல வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே. 87. கடன் கழித்தல்னா மனமின்றி செய்தல், இன்ட்ரெஸ்டே இல்லாமல் செய்கிறது. கடை விரித்தல் அப்படின்னா தன் ஆற்றலை சொல்லுதல் தான் கடை விரித்தல்னா தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல் அப்படின்னா வந்துட்டு முரண்படுதல். கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீர். இதெல்லாமே வந்து புதுசாக கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டதில்லை. ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்பாங்க. இதெல்லாமே புதுசாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாதெல்லாம் கேட்குறாங்கன்னா ஒரு நோட் போட்டு அதை நீட்டாக எழுதி அதை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா கொஷின் பேப்பர்லேயும் மேக்ஸிமம் டெய்லி ஒவ்வொரு கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது நம்ம நோட் போட்டு எழுதி வச்சோம்னா அந்த தெரியாததை மட்டும் ரிவிஷன் பண்ணோம்னா எக்ஸாமில் அதை கேட்டால் கூட நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தோம்னா தான் குரூப் 4 கிளியர் பண்ண முடியும்.
அடுத்தது 88. வேலை பிசகு அப்படின்னா தீய காலம். வேலை பிசகு அப்படின்னா தீய காலம். ஆப்பசைத்த குரங்கதனை போல அப்படின்னா வேதனை. ஆப்பசைத்த குரங்கதனை போல அப்படின்னா வேதனை. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு. இதெல்லாம் ஜிகேல கூட கேட்கலாம், அதனால நம்ம ரீட் பண்ணலாம். இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் தான் வஉசி. வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வஉசி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பாராம் அவர். அந்த வருஷம் அந்த சுதேசி நாவாய் சங்கம் கப்பல் நிறுவன வருஷம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1906 அக்டோபர் 16 இது பண்ணியிருக்காரு. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா விஓசி தான், வஉசி. வஉசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பார்னா பாரதியாரை வந்து சந்திப்பாராமா. வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் வந்து தமிழ், ஆங்கிலம். அடுத்தது ப்ரப்போசல் என்னும் சொல்லிற்கான இணையான எழுத்துனா கருத்துரு. இரிகேஷன் டெக்னாலஜி நீர்ப்பாசன தொழில்நுட்பம். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காருருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்த்தே மில்லா முகமது இஸ்மாயில் திகழ்ந்தார். அப்படின்னா அது யார் சொன்னாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரு. பெரியாரும் இவரை பற்றி ஒன்று சொல்லியிருந்திருப்பாரு, அது நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பு இல்லாதது இது. அவர் வந்து தமிழ் எழுத்தாளர் தான், திறனாய்வாளர் தான், வழக்கறிஞர் தான். ஆனால் பேராசிரியரான்னு கேட்டால் கிடையாது. இவர் வந்து வீட்லேயே வட்டத்தொட்டி அப்படின்னு ஒரு இலக்கிய கூடம் வந்து நடத்தியிருந்திருப்பார். இது ரிப்பீட்டடாக கேட்குறது, இலக்கிய கூடம் வட்டத்தொட்டி. யார்? டி.கே.சி. உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார். அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். எல்லாமே கரெக்டாக தான் விளக்கியிருக்கு. இது கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை வந்து 1300. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300. பல கிளை மொழிகளுள் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பல கிளை மொழிகள் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா ஹீராஸ் பாரதியார்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவர் கிடையாது, குமரியிலப்பட்டர் இருக்காருல்ல, அவரு தான் சொல்லியிருப்பார். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரியிலப்பட்டர். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டது. ஆமாம், கரெக்டு தான் அதுவும். தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடுதிராவிட மொழின்னு 3 இருக்கும். தென் திராவிட மொழியில் தான் தமிழ், கன்னடம், மலையாளம் வரும். தெலுங்கு வந்து நடுதிராவிட மொழியில் வரும். நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா நாகனார் தான். விளம்பி நாகனார்னு சொல்லுவாங்க. விளம்பி அப்படிங்கிறது என்னன்னு கேட்கலாம், அது வந்து அவரோட ஊர் பெயர். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். நல்லந்துவனார் வந்து கலித்தொகை எழுதியிருப்பார். மண்ணோடியைந்த மரத்தனையர், மண்ணு கூட கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்கக்கிட்ட இரக்கம் இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து மண்ணு கூட ஒப்பிடுறாரு. வள்ளுவர் வந்து மண்ணோடியைந்த மரத்தனையர் யாருன்னு சொல்கிறாருன்னா இரக்கம் இல்லாதவர்களை வந்து சொல்கிறாங்க. இது கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கும். அவ்வளோதான் இந்த கொஷின் பேப்பர்.